வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரிசல்ட் வந்தது பிறகு நம்ம வந்து 2 அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட டாப்பர்ஸ் மார்க் வந்து யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் 2-3 அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டாப்பர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிட்டர்ன் மார்க்கு, இன்டர்வியூ, அப்புறம் ரிட்டர்ன் மார்க்கில் இன்டர்வியூலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துது அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ரைட், வாங்க பார்க்கலாம். பாருங்க, சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் 2025. ஸோ இதுதான் இந்த நம்ம யூபிஎஸ்சிலேருந்து தரவுலேருந்து எடுத்த ஒரு டாக்குமெண்ட்டு. ஸோ பாருங்க, லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ், இந்த பக்கம் ரோல் நம்பர், இது வந்து நேமு, இது கம்யூனிட்டி, ரைட்டுங்களா, இது பிடபிள்யூ persons with benchmark disability, and this is the written total. W total வந்து written total. அதுக்கப்புறம் இது வந்து personality test, interview mark, அதுக்கப்புறம் இது வந்து final total, F total, it's a final total, and this is the serial number. That means it's a rank number. This is the rank number, right? So one by one பார்க்கலாம். ஸோ டாப்பர் நம்ம பார்க்குறது இந்தியாவிலே நம்பர் 1 இந்த வருஷம் 2025-26 வாங்கினது மிஸ்டர் அனூஜ் அக்னிஹோத்ரி. இஸ் அ டாக்டர், இஸ் ஃப்ரம் ஜென்ரல் கேட்டகரி. இவருடைய மொத்த ரிட்டர்ன் டோட்டல் 867. இப்போ நம்ம பார்த்த அளவில் ரிட்டர்ன் டோட்டலே அவர் தான் டாப்பர் மாதிரி தெரியுது, பட் இட்ஸ் ஓகே. தென் அவருடைய பர்சனாலிட்டி டெஸ்ட், அவருடைய இன்டர்வியூ மதிப்பெண்கள் பார்த்தீங்களா 204, ரெண்டையும் சேர்த்தா 1071. இதுதான் ஆல் இண்டியா டாப்பருடைய மதிப்பெண்கள். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியணும், ரிட்டர்ன் மதிப்பெண்களுடைய மொத்த மதிப்பெண் வந்து 1750 மதிப்பெண்கள். சரிங்களா, 1750 மார்க்ஸ். ஸோ மொத்தம் 7 பேப்பர். அந்த 7 பேப்பர் மொத்த மதிப்பெண்கள் 1750க்கு 860 தான் வந்திருக்கு. அப்படின்னா ஈவன் லெஸ் தேன் 50%. சரிங்களா, ஆனால் மொத்த மதிப்பெண்கள் வந்து எவ்வளவு, 2025. ஆனால் அப்போ இன்டர்வியூ மார்க் தூக்கி விடுது. அப்போ அவங்களுடைய மதிப்பெண்கள் ஆட்டோமேட்டிக்காகவே 2025 அப்படிங்கல இது 1071, இது மோர் தேன் 50% மாறிடுது. இவர் ஆல் இண்டியா நம்பர் 1 அன்டிஸ்பியூட்டட். சரிங்களா, போத் இன்டர்வியூலையும் 200 மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கியிருக்காரு, அண்டு ரிட்டர்ன்லையும் நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு. சரிங்களா, திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட், நம்ம தமிழகத்தை சேர்ந்த மிஸ் ராஜேஸ்வரி சுவே. இவங்க ஓபிசி. ஸோ ஆல் இண்டியா லெவலில் வந்திருக்காங்க. பட் இவங்க வந்து ஓபிசியை வந்து ப்ரிலிமினரியில் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரியும். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் பாஸ் பண்ணாங்களா அல்லது அவங்க ஓபிசியில் பாஸ் பண்ணாங்களான்னு தெரியுது. ப்ரிலிமினரி கட் ஆஃப் வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ தற்சமயத்துக்கு அவங்க வந்து ஓபிசி. இதில் இவங்களுடைய ரிட்டர்ன் மதிப்பெண்கள் பார்த்தீங்களா 865. ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்கை விட 2 மதிப்பெண்கள் தான் குறை, 2 மதிப்பெண்கள் குறை. அதில் அடுத்து நேர்முக தேர்வு பாருங்க, டாப்பர் 204, இவங்க 202. ஸோ இங்கே வந்து 2 மார்க் டிஃப்ரென்ஸு, இங்கே 2 மார்க் டிஃப்ரென்ஸு, பட் அதான் டோட்டலில் 4 மார்க் டிஃப்ரென்ஸு. டோட்டல் 1067. 2 டாப்பர் 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் 4 மதிப்பெண்கள், ரிட்டர்னில் 2 மதிப்பெண்கள், அண்டு பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூவில் 2 மதிப்பெண்கள். ஸோ இவங்களுக்கு 2வது ரேங்க் வந்திருக்கு ராஜேஸ்வரி சுவேக். 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகன்ஷ் தூல். இவர் ஒரு ஜெனரல் கேட்டகரி 864. இப்போ ரிட்டர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா 864, 3வது அதே ரேங்க் கீழே இறங்கி வருது. அண்ட் இவருடைய இன்டர்வியூ நேர்முக தேர்வு மதிப்பெண்கள் 193. ஸோ இவங்க மற்றவங்க 2 பேர்லேருந்து ரிட்டன் இதில் 2மே குறை. அண்ட் டோட்டல் 1057. ஸோ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கோட ஒரு 10 மதிப்பெண்கள் குறைஞ்சது. இவர் ஆல் இண்டியா லெவலில் 3வது இடத்துக்கு வந்திருக்கார், 3வது ரேங்க் வாங்கியிருக்கிறார். அடுத்தது தட் இஸ் ராகவ் ஜுன்ஜுவாலா. சரிங்களா, இவர் ஓபிசி அண்ட் இவருடைய ரிட்டர்ன் மதிப்பெண்கள் 847. ஆனால் இவருடைய இன்டர்வியூ 195. அதனால் அவருடைய டோட்டல் மார்க்கு 1042. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கு இடையில 4 மார்க் டிஃப்ரென்ஸ், இந்த 2 பேருக்கு இடையில 10 மார்க் டிஃப்ரென்ஸ், இந்த 2 பேருக்கு இடையில
15 மார்க் டிஃபரன்ஸ். அதாவது ரேங்க் 3க்கும் ரேங்க் 4க்கும் நடுவில் 15 மதிப்பெண்கள் குறையுது. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போக 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 பார்த்தீங்கன்னா ஒரே மதிப்பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, தென் இவருடைய சீரியல் நம்பர் 4, தட் இஸ் ஆல் இண்டியா லெவலில் 4வது வாங்கியிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் டாப் 4ல் 2 ஓபிசி 2 ஜெனரல் கேட்டகரி வந்துட்டாங்க. அடுத்தது 5வது இடத்துல இஷான் பட்நாகர். இவருடைய ரிட்டர்ன் மார்க்கை பாருங்க 822 மட்டுமே. நீங்கள் டாப்பர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்க, ரிட்டர்னில் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு நான் 847, இவருக்கு 823, 24 மதிப்பெண்கள் டிஃபரன்ஸு. ஆனால் இங்கே இவர் வாங்கின மதிப்பெண்கள் 215. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது இந்த ஆண்டு நம்ம அந்த இன்டர்வியூ அனலைசிஸ் யார் யாருக்கு என்னென்ன ரேங்கில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டேபுலர் காலம் நம்ம வந்து குயிக்காக ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ வி வில் டிஸ்கஸ் அபவுட் அவங்களுடைய இன்டர்வியூ மார்க்கோட வந்து அவங்களுடைய ரிட்டர்ன் மார்க் எப்படி அவங்கள தூக்கி விட்டுச்சு, சாரி இன்டர்வியூ மதிப்பெண்கள் வந்து அவங்களோட ரேங்கை எப்படி தூக்கி விட்டுச்சு அப்படிங்கிற அனலைசிஸும் நம்ம குயிக்காக கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரில் 215 மதிப்பெண் வாங்கி இந்த இஷான் பட்நாகர் டாப்பர் வந்திருக்காப்புல. அண்ட் டோட்டல் 1038. ஸோ இந்த 4வது ரேங்க் வாங்கினோட 4 மார்க்கு குறை. அண்டு இவருடைய ரேங்க் ஆல் இண்டியா லெவலில் 5வது ரேங்க். சரிங்களா? அப்போ இவருக்கு முக்கியமாக இந்த இஷான் பட்நாகருக்கு எப்படி இன்டர்வியூ மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது 6வது இடம் ஜினியா அரோரா. இவங்க இந்த கேண்டிடேட்டோட மதிப்பெண் 822. யோசிச்சு பாருங்க, 823, இவர் 822. அண்டு இன்டர்வியூ நேர்முக தேர்வு மதிப்பெண் 215, ரைட்? ஸோ 1037. ஸோ இந்த ரிட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க் டிஃபரன்ஸ் அங்கே வருது. இவர் 6வது மதிப்பெண்கள், இந்த கேண்டிடேட் 6வது மதிப்பெண்கள். அதற்கு அடுத்து நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த ஏஆர் ராஜா மொய்தீன். இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு மருத்துவர், ஜெனரல் கேட்டகரி இவர். ஸோ இவர் டோட்டல் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு? 834. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேரை விடையும் அதிகம். ஆனால் ரிட்டர்னில் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 215, இவருக்கு 201. நாட் பேட், 200க்கு மேலே பெரிய நல்ல மதிப்பெண் தான். 201. அவருடைய ஃபைனல் டோட்டல் 1035. ஸோ 6வது மதிப்பெண்ணை விட இவர் 2 மார்க் இன்னும் குறை. இவருடைய ரேங்க் வந்து 7வது ரேங்க். இவருடைய ரேங்க் வந்து 7வது ரேங்க். ராஜா மொய்தீன் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவர் முக்கியமாக தென்காசி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவருடைய மதிப்பெண்கள் வந்து டோட்டல் 1035, 7வது இடம். அடுத்தது பாக்ஷால் செக்ரட்டரி. ஸோ பக்ஷால் செக்ரட்டரி இதுதான் ஃபர்ஸ்ட் இடபிள்யூஎஸ், தட் இஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோட டாப்பர். ரிட்டர்னில் 837. அண்டு இன்டர்வியூ நேர்முக தேர்வில் 1198, டோட்டல் 1035. நம்ம பேசியிருக்கோம், 2 பேர் ஒரே மதிப்பெண்கள் வாங்கினா அவங்களுடைய ஜெனரல் பொது பேப்பரில் டோட்டல் யார் அது வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய மதிப்பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படும். அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இவருக்கு அடுத்த ரேங்க் போயிட்டாரு. ஸோ 2 பேர் ஒரே மதிப்பெண் எடுத்தாலும் இவர் 8வது ரேங்க் வாங்கியிருக்கிறார். ரைட்டா? அதற்கு அடுத்து இந்த 9வது இடத்துல ஆஸ்தா ஜெயின் இடபிள்யூஎஸ். அகெயின் 835. இதை விட 2 மார்க்கு குறை. இன்டர்வியூ மதிப்பெண்கள் நேர்முக மதிப்பெண்கள் 198. அவங்களுடைய டோட்டல் 1033. 9வது இடம். அடுத்து ஒரு ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட், அவர் 10வது இடத்துக்கு வரவர் உஜ்வால் பிராங்க். இவருடைய மதிப்பெண்கள் 846. ஆனால் அவருடைய இன்டர்வியூ மதிப்பெண் நேர்முக தேர்வு 187 குறைஞ்சிச்சு. இவரும் 1033, 10வது இடத்துக்கு வர்றார். நீங்க பாருங்க, இந்த 10 ரேங்குக்குள்ளே இவ்வளவு ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, now I will show it. இந்த 14வது இடத்துல இருக்கக்கூடிய சுரபி ஜெயின், இந்த பொண்ணு வந்து சுரபி பெண் நினைக்கிறேன். ஸோ ஓபிசி 862 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ரிட்டர்ன்ல 4வது இடத்துல இருக்காங்க. 867, 865, 864, அப்புறம் 862 தான் இதனுடைய 4வது ரேங்க். ஆனால் அவங்களுடைய நேர்முக தேர்வு மதிப்பெண்கள் 165 மட்டுமே. அதனால
1027 மதிப்பெண்கள் ஆகி அவங்க 14வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இது பாருங்க. ஸோ இன்டர்வியூ அவங்களுடைய மதிப்பெண் இங்கே 4வது இடத்துக்கு இருக்க வேண்டிய ஆளு கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம வி வில் சி அதர் கம்யூனிட்டி. இப்போ ஓபிசியில் டாப்பர் பார்த்துட்டோம், நம்ம இடபிள்யூஎஸில் டாப்பர் பார்த்தாச்சு, அப்புறம் ஓபிசியில் டிஃபரன்ஸ் மதிப்பெண் பார்த்தாச்சு. வில் சி எஸ்சியில் டாப்பர் யார் அப்படிங்க, எஸ்சி கம்யூனிட்டியில் யார் அப்படின்னு பார்ப்போம், அந்த கேட்டகரியில் யார் டாப்பர்னு பார்ப்போம். தட் ஆல்சோ வில் சி தட். இது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரவிராஸ்னு ஒருத்தர் இடபிள்யூஎஸ் பாருங்க, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இவங்களாம் வந்து விஷுவலி இம்பேர்டு. விஷுவலி இம்பேர்டுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் இருப்பாருங்க, 823. ஏன்னா வேற வந்து ஸ்கிரைப் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. இன்டர்வியூ 201, 1024 அண்டு 20வது ரேங்க். நான் இந்த கேட்டகரியில பார்த்த கட் ஆஃப் வந்து இடபிள்யூஎஸை விட அதிக கட் ஆஃப் இருக்கிறது வந்து இவங்களுக்கு. இந்த பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 2 பார்ட் 2 வந்து விஷுவலி இம்பேர்டு. ஸோ இடபிள்யூஎஸ்ல இருந்தும் இவர் பிடபிள்யூ 2 டாப்ல வந்திருக்காரு. ரைட்டா? ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட். எஸ்சியை பொறுத்தளவுக்கு இந்த ஷெட்யூல் காஸ்ட் கேட்டகரியில நான்சி சிங் அப்படிங்கிறவங்க, இவங்களுடைய ரிட்டர்ன் மதிப்பெண்கள் 853. பாருங்க, 853 சி டாப். ஆனால் நேர்முக தேர்வு 165. அதனால் 1018 அவங்களுடைய ஃபைனல் டோட்டல் அண்ட் சீரியல் நம்பர் 34. தட் இஸ் ரேங்க் 34. எஸ்சியில் டாப்பர் 853. பட் நம்ம பார்க்கணும், இவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில் பாஸ் பண்ணி ஜென்ரலில் வந்துருவாங்க. அது நம்ம ஃபைனலாக வந்து யார் ஜென்ரலில் பாஸ் பண்ணாங்க, யார் ரிசர்வேஷன் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து வி வில் கெட் டு நோ அபவுட் இட். அதை நம்ம வந்து பேசுவோம் ஒரு முறை. ஓகே, தென் அடுத்து எஸ்டி டாப்பர். வில் சி எஸ்டி டாப்பர். பாருங்க, இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, அஜய்ராஜ் ஓபிசி. அப்புறம் நம்ம இடபிள்யூஎஸ்ல பார்த்தோம் பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி நம்பர் 2, தட் இஸ் விஷுவல் இம்பேர்டு. 803 ரிட்டர்ன்ல 195 பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ 998, 109வது ரேங்க். 109வது ரேங்க். Again see that. Okay. Now we have come to the ST. இந்த எஸ்டி கேண்டிடேட் வந்து 134வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. ரைட்? இது வந்து கேல்வின் ஜின்மெலின் ஜூ. ஓகே, எஸ்டி கேட்டகரி டாப்பர். 792 ரிட்டர்ன் மார்க்கு. இன்டர்வியூ 200 மதிப்பெண்கள். நேர்முக தேர்வு 200 மதிப்பெண்கள். மொத்தம் 992 மதிப்பெண்கள். ஸோ 134 அது ரேங்க். ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து அடுத்த அனலைசிஸ் ஒன்று நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டர்வியூவில் 200க்கு மேலே வாங்கினவங்க எவ்வளோ பேர், அந்த லிஸ்ட்டையும் மதிப்பெண்கள் இன்டர்வியூவில் குறையா வந்ததுனால உங்களை வந்து எப்படி ரேங்க் கீழே போச்சு அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு அனலைசிஸ் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். மிக்க நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதையும் வில் ஷோ இட். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025 டாப்பர் மார்க் அனலைஸ் பார்த்தோம். இதோட சீரீஸ் இன்னும் 1 or 2 வீடியோஸ் நம்ம வந்து பண்ணுவோம். ரைட்? தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.